ஸோ கோசன்ட் ரூல் வந்து FIG F dash G minus FG dash divided by G square. இதுதான் நம்மளோட கோசன்ட் ரூலோட ஃபார்முலா. கோசன்ட் ரூலுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். அதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு ஐடியா கிளியர் ஆகும். கோசன்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் இங்கே சின்ன ப்ராப்ளம் என்ன சொல்லுவாங்க, f of x equal to x divided by 1 plus x square. நம்மளுக்கு FIGனா இங்கே எப்போட வேல்யூ எக்ஸு அண்ட் ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 plus x square. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கோசன்ட் ரூல் ஃபார்முலா தெரியணும். FIG whole dash equal to f dash g plus fg dash. இதான் கோசன்ட் ரூல் ஃபார்முலா. சாரி, நான் மல்டிபிகேஷன் போட்டு டிவிஷன் ரூல் வேணும். அப்போ பிட்வீன் என்ன வரும், மைனஸ் சைன் வரும், டிவைட் பை ஜி ஸ்கொயர் வரும். கரெக்டுங்களா? பிட்வீன் மைனஸ் சைன் டிவைட் பை ஜி ஸ்கொயர். இதுதான் கோசன்ட் ரூலோட ஃபார்முலா. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் f dash வேணும். டெரிவேட்டிவ் ஆஃப் x வந்து 1, டெரிவேட்டிவ் வந்து x வந்து 1. அதே மாதிரி g dash வேணும். டெரிவேட்டிவ் கான்ஸ்டன்ட் டைம் வந்து 0, x ஸ்கொயர் டெரிவேட்டிவ் பண்ண 2x. ஸோ இதுதான் நம்மளுடைய f dash அண்ட் g dash ஓட வேல்யூ. அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம், இந்த கோசன்ட் ரூலை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிடலாமா? அப்போ என்னாச்சு, f dash ஆஃப் x ஈக்குவல் டு, டவுட் இருந்தால் கேட்டுக்கப்பா, f dash ஓட வேல்யூ என்ன, 1. சரியாப்பா? ஆமாம். இந்த g of x வேல்யூ 1 plus x square minus f ஓட வேல்யூ x into g dash of x. g dash of x வந்து இங்கே கண்டுபிடிக்கிறோம், இது வந்து 2x. g dash of x வந்து 2x divided by g of x இது whole square. அப்போ டினாமினேட்டர் என்னங்குதோ அந்த வேல்யூ whole square போகிறோம். அப்போ 1 plus x square whole square. சரியாம்மா? that is equal to 1 plus x square minus 2x square divided by 1 plus x square whole square. அப்போ என்னாச்சு, plus x square minus x square 2x square. அப்போ என்னாச்சு, 1 minus x square divided by 1 plus x square whole square. ஸோ அவ்வளோதான் வேணும். இதான் வந்து நம்மளுடைய கோசன்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற ஒரு ஐடியா, ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லை. இதே ஒரு லென்த்தான டேம் வந்துச்சுன்னா எப்படி போடுறது, ஒரு லென்த்தான டேம் வருதுன்னா இதே ப்ராப்ளம் எப்படி போடுறது, இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணி காட்டிடுறேன். அப்போ அதுலேருந்து நீங்கள் அடுத்தது போட்டுருவீங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, f of x equal to 3x square plus x minus 2 divided by 4x cube plus 1, comma x equal to 1 at a point x equal to 1. Okay, point dy by dx or f dash of x at a point f x equal to 1. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன விடுவீங்க, f equal to 3x square plus x minus 1 எழுதுவீங்க. அண்ட் g of x எழுதுவீங்க, g of x equal to 4x cube plus 1 எழுதுவீங்க. சரிங்களாப்பா? இதுக்கு எப்படி சொல்லுங்க, f dash என்ன வருங்க? 6x plus 1. 6x plus 1. g dash என்னப்பா வரும்? 12x square. ஓகே, வெரி குட், வெரி குட், கரெக்ட். அப்போ FIG ஓட டேஷோட ஃபார்முலா தெரியும், f dash g minus f g dash divided by g of x the whole square. அப்போ என்னாச்சு, f dash of x ஓட வேல்யூ எழுதுறீங்க, f dash எவ்வளவு, 6x plus 1, 6x plus 1 into g of x 4x cube plus 1 minus f of x 3x squared plus x minus 2 into g dash of x 12x squared divided by என்ன கேட்குறோம், g of x whole square. அப்போ டினாமினேட்டரோட வேல்யூஸ் 4x cube plus 1 the whole square. சரியாப்பா? ஆமாம். ஸோ இது என்ன பண்ணுவீங்க, பொறுமையாக இதை மட்டும் கேட்டிருந்தானா பொறுமையாக மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ணிடலாமா? ஆமாம், அது பண்ணிடலாம். சரி, அது இல்லை பண்ணி காட்டணும்னா நீங்கள் பண்ணிடுவீங்களா? இல்லை, நான் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ அடுத்த ஒருக்கு என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கேட்டான். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அதை மட்டும் நீங்கள் போட்டால் கூட போதும். இதை நீ உள்ள சிம்பிளிஃபை பண்ணுறதுக்குள்ள இந்த மாதிரி அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கேட்டிருந்தா நீங்கள் டேரெக்டாக 1ன்னு அப்ளை பண்ணவே போதும். அப்போ என்னாச்சு, 1 அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 6 plus 1 7, 4 plus 1 5. கரெக்டுங்களா? இந்த மாதிரி டக்குன்னு போட்டுடலாம், நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கூட தேவையில்லை.
நம்ம இந்த மாதிரி அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்றுனா நம்மளுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் எப்படி சேமாக தான் வரும். உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் இல்லை அப்படியே போட்டாலும் நம்மளுக்கு அதே ஆன்சர் வரும். ஆனால் டக்கு டக்குன்னு இதையே போட்டுருங்க. அப்போ என்னாச்சு, இது 3 + 1 - 2 இங்கே என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் வந்து ஒன்றுன்னு ஈஸியாக கொடுத்துட்டோம். அப்போ ஈஸினா என்னது, எது போட்டாலும் அதே வேல்யூ தான், 1 தான் கிடைக்க போகுது. அதனால நம்ம இது ஈஸியாக நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? அப்போ என்னாச்சு, 7 × 5 35. 35 இது என்னவோ -1, இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் 2ன்னு வருது. 2 × 12 24. 24 டிவைடட் பை 5² வந்து 25. 5² வந்து 25. அப்போ 35 - 24 எவ்வளோ கிடைக்குது, 11/25. இதான் வந்து அட் f of x at x equal to 1ஓட வேல்யூ. at x equal to 1ஓட வேல்யூ. So any doubt up to this concept? இல்ல, இதுல டவுட் இல்ல. டவுட் இல்லை. ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டிடுறீங்களா? ஓகே. So question number 1. So 9x⁵2 - 2 divided by x. இது பவர் ரூல் அப்ளை பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் என்னது, டிவிஷன் ரூல், FIG whole dash cosine rule only to apply the cosine rule, not for another. cosine rule மட்டும் அப்ளை பண்ணுங்க. And second question z² divided by மேபி இது வந்து y ஈக்குவல் டு வச்சுங்க, இது வந்து w ஈக்குவல் டு வச்சுங்க. w z² divided by z² + 1. ஓகே, z² + 1. ஸோ அடுத்து தேர்ட் கொஸ்டின் மட்டும் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, find dw/dz at z equal to 9. at z equal to 9, w equal to z² divided by √z + z. இந்த 3 கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுறாங்க.